அன்பார்ந்த விஸ்வமிஸ்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாத பலன் பார்க்கச்சு பராபவ வருஷத்தினுடைய சித்திரை மாத பலனை பார்க்க போகிறோம். புது வருஷம் சித்திரை வருஷப்பிறப்பு அப்படின்ற சித்திரை மாத பலன். இந்த சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் மேஷராசிக்கு வந்துடுறார். கூட சுக்கிரன், 3ஆம் இடத்தில் மிதுன ராசியில் குரு, கேத்து சிம்மத்தில், ராகு கும்பத்தில், செவ்வாய் புதன் சனி மீனத்தில். இந்த சித்திரை மாதம் சூரியன் உச்சப்படுகின்ற மாதம். கத்திரி வெயில் சொல்கிறோம் பாருங்க, அதை மாதிரி கத்திரி வெயில் உஷ்ணம், அந்த சூரியனுடைய கதிர் வீச்சுக்களுடைய லென்த் அதிகமாகுது, டிகிரி கூடுறது, வெப்பம் அதிகமாகுது. அந்த அதிகமாகின்ற போது நம்மளால் தாங்குகிற சக்தி இல்லாமல் போய்விடுகிறது. சித்திரை மாதம், சித்திரை வருஷப்பருப்பு, தமிழ் புத்தாண்டு. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டில் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஏன்னா ராஜகிரகமான பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் அதிபதியான சூரியன் உச்சப்படுக்கிச்சே யாரையும் கெடுக்க மாட்டார். 12 ராசிக்காரர்களுக்குமே நல்லது செய்கிற இடத்துக்கு அவர் வரார், அவர் இருக்கார். அப்போ குரு நன்னா இருக்கார், சனி பகவான் நன்னா இருக்கார். நன்றாக இருக்கின்ற பொழுது கெடுதல் கம்மி. இப்போ 12 ராசிக்கும் பார்க்கலாம். 12 ராசிக்காரங்களை எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் பலன் என்னன்னு பார்த்து அதுக்கு என்ன சின்ன பரிகாரம் இருந்தால் சொல்கிறேன், அதை நீங்கள் செய்யுங்க, போதும், நல்லா இருப்பீங்க. மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு அதிபதி அங்காரகன். அவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? 12ஆம் இடத்துல போய் புதனோடு உட்காந்துருக்கார், கூட சனி பகவான். தூக்கம், சாப்பாடு சரியாக இருக்கட்டும், ராத்திரி தூக்கம், யாரோடையும் சண்டை போடாதீங்க, கருத்து வேறுபாடே வேண்டாம். ராசியில் சூரியன் உச்சம், உடம்பை ரொம்ப சூடாக வச்சுக்காதீங்க, சில்லுன்னு வச்சுக்கோங்க. கூல் சில்லுன்னு ஆகிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. எமோஷனாகவே இருக்காதீங்க, கொதிக்கிற தண்ணீராக இருக்கக்கூடாது, ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கணும். அதை மாதிரி மனநிலைக்கு வந்துடுங்க. சூரியன் உச்சப்படுகின்ற பொழுது நன்னா இருக்குமான்னா நன்னா இருக்கும், கவலைப்படாதீங்க. நம்மளுடைய செயல்பாடை சரி பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ ராசியாதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்துல நீச்ச புதனோடு இருக்கின்ற போது புத்தியை அசௌகரியப்படுத்தாதீர்கள், புத்தியை பயன்படுத்துங்கள். குரு 3ஆம் இடத்துல இருக்கு, ராகு 11 இருக்கு. ராகு 11லேருந்து உங்களை காப்பாற்ற போகிறார். சூரியன் உச்சப்பட்டு உங்களை காப்பாற்ற, உங்களுடைய பேர் புகழ பிரகாசமாக போகிறது. அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்க வேணாமா? தனகுடும்ப ஸ்தானாதிபதி சப்தமாதிபதி சுக்கிரன் கூட உக்காண்டிருக்கார். பைசா செலவு பண்ணிச்சே பார்த்து செலவு பண்ணுங்க, கணவன் மனைவியோடு ஒற்றுமையாக இருங்க. சப்தமாதிபதி சுக்கிரன் கலத்தர காரகன், அவரே ஸ்தானாதிபதி காரகன். சண்டையே போடாதீங்க, மனஸ்தாபமே வேண்டாம், விட்டு கொடுத்து போனால் விட்டு கொடுத்தவன் கெட்டு போகவில்லை. இந்த பழமொழி உங்களுக்கு தான், இந்த மேஷராசிக்கு தான். கிறுக்கு இருக்கக்கூடாது, சூடாகவே இருக்கக்கூடாது, சில்லுன்னு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு நன்மை வரணுன்னா நம்ம புத்தியை சரி செய்து கொள்ள வேண்டும். நல்லா தூங்குங்க, ராத்திரி ஒழுங்காக சாப்பிடுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகிடுங்க. ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு 2இல் குரு, 12இல் சூரியன், சுகஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தில். இந்த 12ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருக்குச்சே, நீங்கள் கரெக்டாக தூக்கத்தை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அயன சயன சுகஸ்த ரொம்ப, இப்போல்லாம் ஏசி இருக்குது வீட்டில், நல்லா ஏசி போட்டு தூங்கலான்னா கூட நல்ல நிம்மதி, மனசை தெளிவுபடுத்திக்கணும். 2இல் குரு இருந்து காப்பாற்ற போகிறார், 11இல் சனி பகவான் இருந்து காப்பாற்ற போகிறார். 10ஆம் இடத்தில் ராகு, வேலைக்காக அலைச்சல், ரொம்ப அலைஞ்சு ரொம்ப தூரம் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க, ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. தொழிலுக்காக ரொம்ப தூரம் போகக்கூடாது, வேலைக்காக ரொம்ப தூரம் போகக்கூடாது, அலையக்கூடாது. டெய்லி 100 கிலோமீட்டர் போய் 100 கிலோமீட்டர் வரா மாதிரி வேலையே வச்சுக்காதீங்க, ஷார்ட்டாக வச்சுக்கோ, 5 கிலோமீட்டருக்குள்ளே வச்சோம். அதை மாதிரி வீடை பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. பணம் வருமானம் அதிகமாகும். தனஸ்தானத்தில் குரு,
சித்திரை மாதத்தில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல லாபஸ்தானாதிபதி, பணத்தை பல விதத்தில் கொண்டு வந்து தருப்புறார். பேர் புகழ் வரும், சந்தோஷம் வரும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகும். இதெல்லாம் இந்த சித்திரை மாதத்தில். அந்த சித்திரை மாதத்தில் இருக்கிற சூரிய பகவானால், சுகஸ்தானாதிபதியினால் நம்ம சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு, கசப்புலேருந்து வெளியேறதுக்கு தான் இந்த பரிகாரம்னு சொல்கிறோம். பரிகாரம்னா என்ன? பரிகாரம்ன்றது சாந்தி. சாந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, அது எதுக்காக அழுது? இந்த பிஸ்கெட்டுக்காக அழுதுன்னா, ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அழுகி நிறுத்திடும். இதுதான் சாந்தி. ஒருத்தருக்கு மனசில் ரொம்ப வலி, கோயிலில் உட்காந்து அழுதுட்டுருக்காரு, என்னம்மா உங்கள் கஷ்டம் தீர்ந்துரும்மா, நீ ஏம்மா கவலைப்படுற, அழாதம்மா, நல்லா இருப்பேன். அதான் சாந்தி. இந்த சாந்தின்றது ஆறுதல், சாந்தின்றது நன்மையை செய்வதற்கான தூண்டுதல். நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை சிவன் கோயிலிருந்து அம்பாள் பிறகு தாயாரை போய் கும்பிடுங்க. முடிஞ்சால் நவகிரகத்தை சுற்றி வாங்க, உங்களுக்கு கசப்பே இருக்காது, ரொம்ப நன்னா இருப்பீங்க. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி, இந்த மிதுன ராசியில் குரு, இந்த மிதுன ராசியில் குரு இருக்கிறது மட்டுமா சிறப்பு? 11 சூரியன் இருக்கிறது சிறப்பு. உச்ச சூரியன் 11, உங்களுடைய பராக்கிரமம் வெளிப்படுற நேரம். உள்ளே புதஞ்சிருக்கு பாருங்கள், மிதுன ராசி உள்ளே ஏதோ ஒன்று போட்டு மூடி வச்சுருக்கீங்கல்ல, டப்புன்னு வெளியில் கொண்டு வர்றது 11 இருக்கிற சூரியன். 12 மாதத்துக்கு ஒரு வாட்டி தாங்க வருவார். 12 மாதம் ஒரு முறை சூரிய பகவான் சிம்ம மேஷ ராசிக்கு வருகின்ற பொழுது பிரகாசமாக 30 நாள். அப்புறம் அப்போ இந்த சித்திரை மாதத்தில் தான் அது நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ சித்திரை மாதத்தை விட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியனால் ஏற்படுற நன்மையை அனுபவிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். உங்களுக்குள்ள திறமை வெளிப்படுற நேரம். 10ஆம் இடத்துல சனி பகவான் உங்கள் ராசியாதிபதி அங்கே நீச்சமாக. டேக் கேர் ஹெல்த்து. சித்திரை மாதத்தில் கண் சம்பந்தமான பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க, ஸ்கின் அலர்ஜி வராமல் பார்த்துக்கோங்க, கண் நோய் வராமல் பார்த்துக்கோங்க. கண் சம்பந்தமான ப்ராப்ளம் வரக்கூடாது. ஹெல்த் இஷ்யூ இருக்கவங்க இன்னும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மிதுன ராசி எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூ இருக்காது. ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க உடம்பை ஜாக்கிரதையாக, அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு பீரியாடிக்கல் செக்கப் பண்ணுறீங்க, கரெக்டாக எடுத்துக்கோங்க. புதன் நீச்சமாறு ராசியாதிபதி 10ஆம் இடத்தில், வேலையில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருங்க. என்ன வேலை வேணால் பாருங்கள், அந்த வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க. செய்யும் தொழிலே தெய்வம்னா, செய்யும் தொழிலே தெய்வம்னுச்சு, அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம கரெக்டாக நடந்துக்க வேணாமா? அதுதான் இந்த புதன் நீச்சம். அப்புறம் மாறிட போகிறார். புதன் மாறிட்டாருன்னா சரியாக போயிடும். இப்போ அது வரலும் ஜாகிரதை. லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிங்க. மாதம் ஒரு புதன் முடியாது, மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் முடியாது, மாதம் ஒரு சரி என்றோ ஒரு நாள் 30 நாளில் ஒரு நாள் ஒரு லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிங்க. சேவிக்கிறதுனா வணங்குறது, கை கூப்பி வணங்குறது, அவருடைய திருவடியை வணங்குறது. அப்புறம் திருமுக மண்டலம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருவடியை வணங்கிட்டிங்கன்னா உங்கள் கஷ்டம் போயிடும். எவனொருவன் கடவுளின் திருவடியை வணங்குகிறானோ அவன் கஷ்டத்தை அவர் போக்குவார். அதான் அபயஸ்தன் பேர். அப்படி கை காட்டுறாரு பாருங்கள், காப்பாற்றுற அப்படின்ற, இங்கே வா அப்படின்னு கீழே கை காட்டுறாரு பாருங்கள். பாதத்தை வணங்குகின்ற பொழுது அபயஸ்தம். இடத்துக்கு ஏழை காட்டுவார் தன் திருவடியை. என் முகம்லாம் வேணாம்பா, திருவடி போதும். திருவடியை சேவிச்சிட்டிங்கன்னா அடுத்தது அபயம். வாழ்த்துடுறேன். மிதுனராசி மருந்து மாத்திரை ஒழுங்காக சாப்பிடுங்க. டாக்டரை பார்க்கணுன்னா பார்த்துருங்க. எல்லாரும் இல்லை, ஏற்கனவே உடம்பு பாதிச்சவங்களுக்கு மட்டும். கடகராசி அற்புதமான நேரம். கடகராசிக்கு அற்புதமான நேரம். சித்திரை மாதத்தில் நீங்கள் பார்க்கிற வேலையில் முதல்வராக மாறிவிடுவீர்கள். முதல் சி ஓன்றான்ல, அது மாதிரிலாம் பெரிய போஸ்ட்டுக்கு போயிடுவீங்க. 10ல் சூரியன் உச்சம். அரசியல்வாதியாக இருந்தால் அவருக்கு அபரிமிதமான லாபத்தை கொடுக்கும். கடகராசிக்காரர்கள் அரசியல்வாதியாக இருந்தால் அதில் பேர் புகழ், ஒரு செல்வாக்கு, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட சுக்கிரன், லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் கூட இருக்கார். தப்பான முடிவு எடுத்தால் தப்பாக்கிடும். சுக்கிரன் அங்கே பாதகாதிபதி. 10ஆம் இடத்துல இருக்கார், சூரியனோடு இருக்கார். சூரியன் உயர்ந்த பதவியை கொடுப்பார், சுக்கிரன் உயர்ந்த பதவியை தடுப்பார்.
தவறான முடிவும் போது தான். நேர்மையாக நல்லவனாக இருங்கோ, ரொம்ப நல்லா இருப்பீங்க. வேலையில் இருப்பவங்களுக்கு ரொம்ப நல்லா இருப்பீங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு உயர்ந்த பதவி தேடி வரும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க, கவலையே படாதீங்க. பாகிஸ்தானத்தில் சனி பகவான், செவ்வாய், புதன். இப்போ விரயஸ்தானாதிபதி ஜாதகத்தில் நீச்சப்பட்டிருக்கிறவன் வந்து நம்மளுக்கு வந்த நஷ்டம் தடுத்து நிறுத்தப்படும். சித்திரை மாதம் ரொம்ப நன்னா இருக்க போகிறது. இந்த 30 நாளுமே ரொம்ப நன்னா இருக்க போகிறீங்க. இப்போ குரு பகவான் 12ஆம் இடத்துலேருந்து அடுத்த மாதம் வரைச்சே உங்களுக்கு கடக ராசிக்கே வந்துட்டு போய் உச்சப்பட போகிறார். அதுவரையிலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ரொம்ப நன்னா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். சிம்ம ராசி. சிம்ம ராசி அதிபதி சூரியன் உச்சம் பாக்கியஸ்தானத்தில். சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் உச்சப்படுகின்ற நேரம் வாழ்க்கையில் உயர்ந்த லாபஸ்தானத்தில் குரு பகவான். இப்போ பாருங்கள், சிம்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் உச்சம். சிம்ம ராசிக்கு சூரியன் உச்சப்படுகின்ற நேரம் வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்திடுவார். வாழ்க்கை தரம் உயர்ந்துவிடும். இந்த தரம் உயர்கின்ற பொழுது, வாழ்க்கை தரம் உயர்கின்ற பொழுது நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை விட டாப்பில் போயிடுவீங்க. என்னவா இருந்தாலும் அதில் டாப்பில் போயிடுவீங்க. இப்போ சிம்மராசிக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்க, புதன் நீச்சமாகிறார். கொஞ்சம் உடல் நலத்தில் அதிக அக்கறை. கூட செவ்வாய் புதன் சேர்க்கை, சனி பகவான். செவ்வாய் சனி சேர்ந்தாலே ஜாகிரதை, பிரயாணம் ஜாகிரதை, யாரிடம் கருத்து வேறுபாடு வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். அப்போ வாக்குஸ்தானாதிபதியான புதன் நீச்சப்படுகின்ற பொழுது யாரிடமும் கருத்து வேறுபாடு, ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமையாக இருக்கின்ற போது சிம்மராசி மேன்மை அடையும், உயர்ந்த நிலையை அடையும். சிம்மராசிக்கு எந்த கெடுதலும் இல்லை. குரு 11 இருக்குச்சு, உங்களை காப்பாற்ற கடமைப்பட்டவராகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. இதுதான் சித்திரை மாதத்தினுடைய பலன். நம்ம என்ன பண்ணால் நல்லது? 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இந்த சித்திரை மாதம் 7 ராகு இருக்குச்சு, உக்கிரகமான பெருமாளை போய் சேவிங்க. ஞாயிற்றுக்கிழமையே போங்க, சனிக்கிழமை போங்க, லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிங்க. உக்கிரகமான பெருமாளை வணங்குகின்ற பொழுது உங்களுடைய கெடுபலன் போய்விடும். கெடுபலன் போயிடும். ஒரு ஏழைக்கு அன்னதானம் பண்ணுங்க, வாரம் பண்ணுங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணுங்க. ஒரே ஒரு ஏழைக்கு, ஒரே ஒரு பிச்சைக்காரன், ஒரே ஒரு பசியில் இருக்கவனுக்கு பண்ணுங்க. நான் சொல்கிறது மினிமம் 10 பேருக்கு பண்ணலாம், 100 பேருக்கு பண்ணலாம். பண்ண 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 உங்கள் ஜாதகம் மேன்மை அடைந்து விடும். கன்னியா ராசி. இப்போ கன்னியா ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் சனி. 7ஆம் இடத்தில் செவ்வாய் சனி புதனும், 10ஆம் இடத்தில் குருவும், 6ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறச்சு. எதையும் யோசித்து பண்ணுங்க, நிதானமாக யோசித்து பண்ணுங்க. எதுவுமே பண்ணவே வேண்டாம்னு சொல்ல, நிதானமாக யோசித்து பண்ணுங்கள். வெற்றி பாதையை கொடுக்கின்ற இடத்தில் ராகு பகவான் இருக்கார். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 3, 6, 11 ராகு இருக்கின்ற பொழுது அவனால் சாதிக்க முடியாததே கிடையாது. சாதிக்க முடியாததே கிடையாது. இது முடியாது யார் சொன்னா? நான் முடிச்சு காட்டுறேன்னுவார். அதுதான் கன்னியா ராசி, அறிவான ராசி. ராசியாதிபதி நீச்சமாறார், கூட செவ்வாய். இந்த புதன் செவ்வாய் சேர்ந்துருக்குச்சு. ஏதாவது ஒரு கிரகம் நீச்சப்பட்டிருந்தால் மருந்து மாத்திரை, உடல் நலம், எச்சரிக்கை. இப்போ குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். அவர் கேந்திராதிபதி இல்லையா? 10ஆம் இடத்தில் தனித்து இருக்கின்ற பொழுது நீங்கள் தான் ஜாக்கிரதையாக உடம்பை பார்த்துக்கணும். உடல்நலம் ரொம்ப முக்கியம். நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். பணங்காசை விட உடம்பு ரொம்ப முக்கியம். மனசை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நல்ல பாட்டு போட்டு கேளுங்க, ஸ்லோகங்கள் படிங்க, கோவிலுக்கு போங்க, பெருமாளை சேவிங்க, நல்லா ஆயிடுவீங்க. துலா ராசிக்காரங்க. துலா ராசியை சூரியன் பார்க்கிறார், குரு பார்க்கிறார். சூரியன் பார்ப்பதும் குரு பார்ப்பதும் ரொம்ப விசேஷம். என்ன நினைக்கிறீங்களோ அது சக்ஸஸ் ஆகிடும். இந்த சித்திரை மாதத்தில் என்ன வேணால் நினைங்க, சக்ஸஸ் ஆகிடும். வாழ்க்கையே சிறப்பாக கொண்டு போயிடுவீங்க. பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வந்துடுவீங்க. சந்தோஷம் ரொம்ப அதிகமாக போயிடும். உச்ச சூரியன் பார்க்கிறார். உச்ச சூரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அங்கே வருவார். இப்போ பார்க்கிறார். இதை நீங்கள் அனுபவிங்க. தேக ஆரோக்கியம் நன்னாயிடும். உடம்பில் இருக்கிற பிணி போயிடும். உடம்பில் இருக்கிற பிணி போயிடும். பனியை கண்ட சூரியன் எப்படி அந்த பனித்துளிகள்லாம் அந்த பனி மறைஞ்சு போகிறதோ அது மாதிரி உடம்பில் இருக்கிற
கசப்புகள், உடம்பில் இருக்கிற பிணி போயிடும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை போயிடும், தேக ஆரோக்கியம் நன்னாயிடும், நல்ல மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு நல்ல டாக்டர் கிடைப்பார். துளாராசிக்கு உள்ள சிக்கல் போய்விடும், மனசில் இருக்கிற சிக்கல் போயிடும், குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். ஆணோ பொண்ணோ, பையனோ பொண்ணோ, வேலை கிடைக்கலையா வேலை கிடச்சிடும், கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறக்கலையா குழந்தை பிறந்துடும். இது துளாராசிக்கான குழந்தைகளுக்கான பலன். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்க, ரொம்ப நன்னா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். விருச்சிக ராசி, விருச்சிக ராசிக்கு வேலையில் பெரிய முன்னேற்றம், வேலையில் பெரிய முன்னேற்றம். விருச்சிகாரர்கள் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம். இந்த வியாபாரம்ன்றது பொருள் ஈட்டுறதுக்காக மட்டும் இல்லை, நேர்மையாக வேலை செய்கிறவங்களுக்கு அதில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு பவர்ஃபுல் ஆகிடுவாங்க. குரு பகவான் விரயஸ்தானத்தையும் தனஸ்தானத்தையும் பார்க்குறார். விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறார், நஷ்டத்தை எடுத்துடுறார். தனஸ்தானத்தை தனாபிவிருத்தி கொடுத்துறார். இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு சுபிக்ஷமான மாதமாக்கிறதுக்கு பண வருமானம், குடும்பத்தில் ஒற்றுமை எல்லாத்தையும் கொடுக்க போகிறார். படிக்கின்ற மாணவர்கள் பெரிய படிப்பு படித்து ரொம்ப நல்லாயிடுவாங்க. பெரிய படிப்புக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்திக்கும். அப்போ படித்து நல்ல மார்க் வாங்கி அதற்கு மேல் படிப்புக்கு போயிச்சு இன்னும் பிரமாதமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனுர் ராசி, தனுர் ராசியை குரு பார்க்கிறார். பாக்கியஸ்தானாதிபதி உச்சப்பட்டிருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். இது ஒரு சிறப்பான நேரம். சூரியன் உச்சப்படுறார், அவர் பாக்கியஸ்தானாதிபதி. ராசியாதிபதி சுகஸ்தானாதிபதி குரு பார்க்கிறார் ராசியை. இதுதான் இந்த சித்திரை மாதத்தில் இவங்களுக்கு கிடைச்ச லாபம். கிடைச்ச லாபம். 3ஆம் இடத்தில் ராகு. இந்த 3ஆம் இடத்துக்கு ராகு இவங்களுக்கு உள்ள ஒரு ஸ்ட்ரென்த் அதிகமாக்குறார். வீடு நிலபலன்கள் விற்க வாங்க, வீடே ஒன்று விற்கலை, நிலம் விற்கலை, கஷ்டப்படுறீங்க, பணம் வேணும்னா விற்று கொடுத்துருவார். வாங்க முடியல, பணம் இருக்குன்னா வாங்கி கொடுத்துருவார். இப்போ அதற்கான சித்திரை மாதத்துக்கான பலன். சூரிய பகவான் பாக்கியஸ்தானாதிபதி. உடனே தந்தையின் உடல் நலம் சீராகும். தனுர் ராசியின் தந்தையின் உடல் நலம் சீராகும். இதுவரையிலும் உடம்பு சரியில்லை, கஷ்டப்படுறீங்க, தனுர் ராசி அப்பா நல்லாயிடுவார். அப்பாவுடைய ஹெல்த்து க்யூர் ஆகிடும். நல்ல மருந்து மாத்திரை சாப்பிட வச்சு கரெக்ட் பண்ணிடுவார். பயப்பட வேண்டாம். இப்போ தனுராசிக்காரர்களுக்கு என்ன நன்மைன்னா, அந்த பாக்கியஸ்தானமும் ராசியாதிபதியும் நம்ம ராசியை பார்க்குறது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லா இருக்க, கவலைப்பட வேண்டாம். மகர ராசி, மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் 3இல், சூரியன் 4இல் உச்சப்பட்டார். அஷ்டமாதிபதி சுகஸ்தானத்தில். இப்போ நமக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் பண்ணுற இடம் கேந்திரம்னு பிறதுக்கு 4ஆம் இடம். அஷ்டமாதிபதியான சூரியன் உச்சப்படுகின்ற பொழுது நம்ம ராசிக்கு அவர் கேந்திரத்தில் அமர்ந்து உச்சப்படுறது நம்மளுடைய பராக்கிரமம், சுகம் அதிகமாகும், வீடு வாசல் அமையும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகும், குடும்பத்தில் சுபிக்ஷம் அதிகமாகும், தன வருமானம் அதிகமாகும், தன வருமானம் அதிகமாகும். 2ஆம் இடத்தில் உள்ள ராகுவை அந்த குரு பகவான் பார்க்கின்ற பொழுது நமக்கு உள்ள மனக்கசப்பு போகும், குடும்பத்தில் உள்ள கசப்புகள் அகர்ந்துவிடும். மகர ராசிக்கு சந்தோஷத்தை அதிகமாக்குற இடத்துல கிரகங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பராசி, இந்த கும்பராசி ராசியை குரு பார்க்கிறார். 3ஆம் இடத்தில் சூரியன், 7ஆம் அதிபதி சூரியன் 3ஆம் இடத்தில் உச்சப்படுறார். இப்போது சித்திரை மாதம்னாலே சூரியன் உச்சம் சொல்லாமலே இருக்க முடியாது. மனைவி கணவன் 7ஆம் இடம் உச்சப்படுறாருன்னா மனைவி இல்லை கணவனுடைய உடல்நலம் சீராகும். ராசி குரு பார்த்துச்சு, அந்த ராசியாதிபதியினுடைய உடல்நலம் சீராகும். இப்போ 2 விதமான அனுகூலம். ராசி ஆணோ பெண்ணோ, சப்தமாதிபதி கணவனில் மனைவி. இப்போ இந்த ஒரு ராசியால் அவர்கள் இருவருக்கும் பிரச்சனை தீர்ந்துவிடும். கும்பராசிக்கு பாருங்கள் எவ்வளோ அனுகூலம். மனைவிக்கு உள்ள பிரச்சனை போகும், கணவனுக்குள்ள பிரச்சனை போகும். ராசியை குரு பார்த்துச்சு, அந்த ராசிக்காரருக்குள்ள கஷ்டம் போயிடும். தன வருமானம் அதிகமாகும், சந்தோஷம் அதிகமாகும், வியாபாரம் அதிகமாகும். இந்த வியாபாரத்தால் நன்மை அதிகமாகும், சுபிக்ஷமாயிடும். வியாபாரத்துக்கான கிரகம் தனஸ்தானத்தில் குரு வீட்டில் இருக்கார்.
இந்த குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசியை பார்க்குறாரு. பைசா கஷ்டமே இருக்காது. வீடு வாசல் அமையும், நகை அமையும், ஆடை ஆபரணம் அமையும். கும்பராசி மகிழ்ச்சியாக இருப்பாங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. மீனராசி, இந்த மீனராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சூரியன் உச்சம். அந்த நேத்திரஸ்தானம் பெறுதுக்கு. நேத்திரம்னா கண். இந்த கண் பிரச்சனை வராமல் பார்க்கணும். 6ஆம் அதிபதி சூரியன் 2இல் உச்சப்பட்டார். ஸ்கின் அலர்ஜி வரக்கூடாது. கண் சம்பந்தமான பிரச்சனை வரும். கண்ணில் ஜலம் வழியிடுது, கண் ரெட்டிஷ் ஆகுது, கண்ணில் பிரச்சனை அடிபடாமல் பார்த்துக்கோங்க. மீனராசிக்கு கெட்டது இல்லை, ஜாகிரதை. ராசியில் புதன் நீச்சம், சனி பகவான், செவ்வாய். யாரோடும் சண்டை போடாதீங்க, வண்டியெல்லாம் வேகமாக ஓட்டாதீங்க. செவ்வாய் சனி புதன், இந்த செவ்வாய்க்கு 2 கிரகமும் சத்ரு. இந்த செவ்வாய்க்கு புதன் சுக கலத்திரஸ்தான். மனைவியோடு சண்டை போடாதீங்க, அம்மாவோடு சண்டை போடாதீங்க. மாத்ருஸ்தானாதிபதி கலத்திரஸ்தான புதன் நீச்சப்படுற. வாக்குவாதமே வேண்டாம். உங்களுக்கு அறிவு ஜாஸ்தி, ரொம்ப கெட்டிக்காரர். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு வாதமே வேண்டாம், வாக்குவாதமே வேண்டாம். எதிராளி பொய்யே சொல்லிட்டோம், கண்டுக்காது விட்டுருங்க. அவனை பணம் கொடுக்கல் வாங்க ஜாகிரதை. கண் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. ஸ்கின் அலர்ஜி வராமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. உடல் உஷ்ணமாகாமல் பார்த்துக்கோங்க. குளிர்ச்சி ஆகிறதுக்கான வழி பண்ணுங்க. சில்லுன்னு சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்க, கவலைப்படாது. எல்லாம் வல்ல இறைவனெல்லாம் சித்திரை மாதம் 12 ராசிக்காரர்களும் சிறப்பாக இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.